ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணை நம்ம பிஸ்னஸ் ப்ராடக்ட்டுக்கு மாடல் ஆக்கணுன்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இப்போ அதுக்காகவே என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு ஒரு கடைக்கு போயிருப்பா. அந்த கடைக்கு பார்த்தா ஹீரோயினும் வரா. அங்கே வந்துட்டு நின்றுட்டு அவள் காதில் விழற மாதிரியே, ஐயோ இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே ஏதோ நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கே, எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது, யூனிக்காக இருந்தால் தானே பிடிக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் கத்தி பேச அதை வந்துட்டு அந்த ஹானா பொண்ணு நோட் பண்ணுறா. ஏன்னா அவளுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே. ஸோ என்ன பேசுகிறான்ற மாதிரி கவனிக்கும் போது ஹீரோயின் அப்போ தான் வேணும்னே அவகிட்ட கேட்கணுன்ட்டு, இங்கே இருக்க எதுவுமே எனக்கு பிடிக்கல, எதுவுமே நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி யூனிக்காக இருக்காதா, ஏன் எல்லாமே அப்படி அடுத்தவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கவும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பிடிச்சி போச்சு. பரவாயில்லையே, நம்மள மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே பார்த்தா ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த கடையை விட்டு வெளியே வந்ததுமே இந்த ஹானா பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ், அவளுடைய கம்பல்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு. நீ போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப யூனிக்காக நல்லா இருக்கே, இதெல்லாம் நீ எங்கே பர்ச்சேஸ் பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் உனக்கு இதே மாதிரியே வேணுமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. சாச்சா, நானும் உன்ன மாதிரி தான், அடுத்தவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது, யூனிக்காக இருக்கிறது தான் பிடிக்கும், பட் நீ வாங்கியிருக்கிறது நல்லா இருக்கு, ஸோ நீ அது எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா அந்த கடையிலே நானும் போய் வாங்குவேன்ல, அதுக்காக தான் கேட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா சரி, அந்த கடையை நான் யாருக்குமே பொதுவாக சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நீ வேற ஒரு பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி, எனக்கு வேறு உன்னை பிடிக்குமா, ஸோ அதனால வந்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன் வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதுவுமே பார்த்தா ஒரு விச் ஸ்டோர் தான், வேற ஒரு விச் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து உள்ளே பார்க்கும்போதே இந்த ஹானா பொண்ணுக்கு வந்துட்டு, என்ன இந்த கடையே ஏதோ ஒரு பழங்காலத்து கடை மாதிரி இருக்குது, இங்கேயா நீ இதெல்லாம் வாங்கினேன்ற மாதிரி கேட்கும்போது கரெக்டாக அந்த கடையோட ஓனர் வந்துடுறாங்க. அவங்களும் ஒரு விச்சு தானே, என்ன சொன்னால் என் கடையை பற்றின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் பார்த்துட்டு, பரவாயில்லையே வயசானாலும் காது மட்டும் ஷார்ப்பாக கேட்குது போலேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன உன் கடையை இன்னும் பார்த்துக்கலையா, உன் கடையை எழுத்து மூட போகிறதா கேள்விப்பட்டனேன்ற மாதிரி அவங்க சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஹானா பொண்ணு வந்துட்டு, உன் கடையா, அப்போ நீயும் கடை வச்சிருக்கியான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கா. ஆமான்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அது என்ன கடைன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்கே உனக்கான கம்மல் வாங்குறதுக்கு தானே வந்தோம். ஸோ இவங்க வந்துட்டு எப்பயுமே ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூனிக்காக அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீ உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்ற மாதிரி சொல்லவோ அந்த விச்சும் பார்த்துட்டு, இப்போ என்ன உனக்கு கம்பல் வேணும் அவ்வளோதானே, கோல்டா சில்வரா டைமண்டா அந்த மாதிரி எது வேணும்னு சொல்லுவேன், நான் அதுலேருந்து பண்ணி கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லுவோம். இவள் சில்வர்னு சொல்கிறா, சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா நான் பண்ணி கொண்டு வந்துடுறேன்ற மாதிரி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு 1 hour தான், அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கடையில் இருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பார்த்து அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை மாதிரி பண்ணுறது தான். அதில் இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டே. கடந்த 100 வருஷத்தில் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததே கிடையாது தெரியுமான்ற மாதிரி இவ சொல்லிட. இது 100 வருஷமாக இவங்க கடை வச்சிருக்காங்களான்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குறா. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நைஸா அதை எப்படியே பேசி சமாளிச்சு மாத்திடுறா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் காமிக்கிறாங்க, கம்பல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த கம்பல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, யூனிக்காவும் இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்துட்டு, நானும் என் கடையை இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் என்னால் அதை பண்ணவே முடியல, என் கடையில் சேல்ஸ்லாம் சரியாகவே போக மாட்டேங்குது, அதுக்கே இப்போ தான் நாங்கள் வந்துட்டு இன்னொரு அவர்ஸ்ன்ற ஒரு பிராண்டு கூட கொலாபரேஷன் பண்ணுறதா இருக்கோம். ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மாடல் தேவைப்படுறாங்க. அதுவும் அந்த மாடல்ன்ற பொண்ணு வந்துட்டு நம்ம வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதோட இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான பொண்ணாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே நைஸாக பேச்சு போட ஆரம்பிக்க, இந்த பொண்ணுக்கு அப்பவும் உரைக்கல, நம்ம தான் அதுன்னு சொல்லிட்டு, யார் அப்படி இருப்பாங்க, எனக்கு யாராச்சும் தெரியுதான்னு நான் பார்த்து சொல்லட்டுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு, உனக்கு இன்னுமா புரியல, நான் உன்னை தான் சொல்கிறேன், நீ தானே இன்ஃப்ளூயன்சரு, நீ கொஞ்சம் பண்ணி கொடுப்பியான்ற மாதிரி கேட்கவும், எது நானான்ற மாதிரி இந்த பொண்ணு பார்க்குறா. ஆமாம், இந்த கான்ட்ராக்ட் போடி சைனை போட்டு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் வாங்கி படித்து பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அட என்னம்மா நீ படிக்கலாம் செய்கிற, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாமா, நம்பிக்கை தானே வாழ்க்கை, பண்ண சைனை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேலையாக பார்த்தா பேசி சைனை வாங்கிட்டா. அதுவே ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. ஸோ இப்போ சைனை வாங்கிட்டேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்கா. உண்மையாகவே நீ சைன் வாங்கிட்டியான்ற மாதிரி அவன் கேட்குறான். அதான் கண்ணு முன்னாடியே பேப்பரை பார்க்குறியா, அப்புறம் என்னன்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி உனக்கு ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டா, அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன இருந்தாலும் இதெல்லாம் செட் ஆகுமான்ற மாதிரி இவன் மறுபடியும் கேட்க, அதெல்லாம் செட் ஆகும், நான் தான் சைனே வாங்கிட்டேனே, அப்புறம் என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தா ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நைட்டு வந்துட்டு இந்த ஹானா பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு தூங்கலான்னு சொல்லி போகும்போது நைட்டு பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டு இவளுடைய ஃபோனுக்கு வந்துட்டே இருக்குது. என்னடா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இவளை பற்றின ஃபேக் நியூஸை வந்துட்டு யாரோ வந்து நெட்டில் ஃபுல்லாக பரப்பி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சீன் போடுறா,
அவள் தான் ஏதோ இந்த உலகத்திலே புதுசாக யூனிக்கான பொருளை மட்டும் தேடி தேடி சூஸ் பண்ணுற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா. ஆனால் அவளே வந்துட்டு பெரிய பெரிய ஐடல்ஸை பார்த்து தான் காப்பி அடிச்சிட்டு இருக்கா. அவள் எதுவுமே வந்துட்டு உண்மையாக இல்லை, எல்லாமே வந்துட்டு ஃபேக்கு தான்ற மாதிரி யாரோ வந்து அவளை பற்றின வதந்தியாக கலப்பி விட்ருக்காங்க. அது பார்த்தா ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு போல். ஸோ எல்லாருமே பார்த்தா இப்போ இந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த நாள் காலைல கிளம்பி ஸ்கூலுக்கு வரா. எப்பயுமே இவளை பார்த்தா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இவகிட்ட பேசுவாங்க, கொஞ்சம் மரியாதைலாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா யாருமே இவளை பார்க்க கூட மாட்டுறாங்க. ஒரு மாதிரி நெக்கலாக சிரிக்கிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, யாருமே இவன் முன்னாடி வந்து நின்று பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. கிளாஸ்க்கு வந்தால் கூட அங்கே 3 பசங்க வந்துட்டு என்னம்மா உன்னுடைய லட்சணம் எல்லாமே வெளியே தெரிய வந்துடுச்சு போலையே, எதையுமே நீ வந்துட்டு ஒழுங்காக பண்ண மாட்டியாமே, எல்லாமே ஐடல்ஸை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாமே, உண்மையான்ற மாதிரி கேட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட. இவ தான் பங்கமாக எல்லாரையும் வச்சு செய்வாளே. ஸோ இப்போ கூட பார்த்தா நேராக அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு நீ போட்டிருக்கிய அந்த ஷூ, இந்த ஷூவை ஃபஸ்ட்டு போட்டதே நான் தான் தெரியுமா, நான் போட ஆரம்பிச்சுதான் அந்த ஷூ ஹிட்டே ஆச்சு, அதனால தான் இப்போ அதை நீ போட்டிருக்க. அதே மாதிரி நீ போட்டிருக்கிய ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனை முதல்ல யூஸ் பண்ணதே நான் தான், ஆனால் அது உன் கலருக்கு இப்போ சுத்தமாக செட் ஆகவே இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு உடனே எடுத்து கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, உண்மையாகவே நமக்கு நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அங்கே இருக்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இவளுக்கு ஒரு மாதிரி காண்டாயிடவும் தனியாக வந்து தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள், அதான் பர்த்டே அப்போ கூட ஒரு லிப்ஸ்டிக்கை கிஃப்டாக கொடுத்துருப்பா. ஆனால் இவன் வந்துட்டு எனக்கு இந்த ஷேடு பிடிக்கல, வேணா மாற்றிட்டு வந்து கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாளே. அந்த பொண்ணு அங்கே வரா. இவ ஒரு மாதிரி தனியாகவே உட்காந்துட்டு இருக்கிறது அவளுக்கு கஷ்டமாக இருக்கா. ஸோ வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிற, அவங்கள பற்றிலாம் நீ கேர் பண்ணிக்காத, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், ஸோ எதை நினச்சோ நீ கவலைப்படாத, என்னுடைய சப்போர்ட் உனக்கு எப்பயுமே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் உனக்கு வந்துட்டு என்னை பற்றி எதுவும் தோணலையா, நீ என் பின்னாடிலாம் எதுவும் பேச மாட்டியான்ற மாதிரி இவ கேட்குறா. சேச்சா நான் உன் ஃப்ரெண்டாச்சே, நான் அப்படிலாம் பேசுவேன்ற மாதிரி இந்த பொண்ணு பார்த்தா நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா. ஆனாக்குமே இப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாக புரியுது. அதோட இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இந்த பர்ஃப்யூமை வந்துட்டு நான் உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன், இந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் நம்மளை எப்பயுமே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் எப்போல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கணும் அப்போலாம் இதை தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் உனக்கு கொடுக்குறேன், நீயும் வச்சுக்கோன்ற மாதிரி கொடுக்கும்போது இவளும் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணே பார்த்தா ஐயோ ஆமாம்ல நீ தான் அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியே, சரி வேணா விடு நானே எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்க போகும்போது இந்த வாட்டி ஹானா பார்த்தா இல்லை பிரச்சனை இல்லை கூட நானே வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. அதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்துட்டு இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தா தனியாக இவ்வளோ ஒரு இடத்துக்கு பார்க்கறதுக்காக கூப்பிட்ருக்கான். இவளும் போயிட்டு ஏன் இங்கே வர சொன்னா, ஏன் கிளாஸ்லேயே பேசினா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை கிளாஸில் பேசினா சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஒன்றே கோவம் வருது. ஏன் கிட்ட கிளாஸ்லலாம் பேசினா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உன்னை கலாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து பேசுறியான்ற மாதிரி கேட்க, சி என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, நான் அப்படிலாம் நினைப்பேனா, எனக்கு எல்லாரையும் விட நீ தானே முக்கியம், அப்படி நான் உங்ககிட்ட அங்கே பேசும்போது எல்லாருமே வந்துட்டு உன்னை பற்றி தான் ஏதாச்சும் பேசுவாங்க, அது உனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கும்ல, அதனால தான் நான் வந்துட்டு இங்கே பேசலான்னு சொல்லி கூப்பிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, நான் இப்போ உன்னை கூப்பிட்டதே அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம், எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், ஸோ எதை நினச்சோ நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி இவனுமே பார்த்தா ஆறுதல் தான் சொல்கிறான். அது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களேன்ற மாதிரி இவளுக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஸோ அவன்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் மேலேயே சாஞ்சிக்கிறா. இப்போ அடுத்தவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கூட இவ கலாய்ச்சி விட்டுருப்பாளே, அவங்க பார்த்தா என்னம்மா உன்னை பற்றின நியூஸ் எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் உன்னால் அந்த மாதிரி பாவம் லைவ் வீடியோலாம் போட முடியாதுல்ல, ஸோ இனிமேலாச்சும் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, ஏன்னா ஆல்ரெடி நீ ரொம்ப லேட்டு, கிளாஸ்லேயே லாஸ்ட்டு 3வது ரேங்க்கில் தான் இருக்க, இதுக்கப்புறம் நீ படிக்க ஆரம்பிச்சாதான் இந்த வருஷம் உன்னால் பாஸே பண்ண முடியும், ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி பாஸ் பண்ணுற வழியை பாருன்ற மாதிரி அவங்க பார்த்தா கொஞ்சம் நேக்கலாக பேசிட்டு போகிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது என்ன உன்னுடைய ராசியா, நீ யார்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க எல்லாரும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்களே, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்ற மாதிரி இவ்வளோ பிடிச்சி கலாய்க்கா, டே கொலை பண்ணுறோம் உன்னை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், யார் ராசிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாம் போயிட்டு வாண்டடாக மாட்டிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதையே நான் ஒரு வேலையை வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணை பற்றி, அதாவது அந்த ஹானா பொண்ணை பற்றி யாரோ வேணும்னே ஃபேக் நியூஸ் தானே பரப்பி விட்டுருப்பாங்க, அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேருமே பார்த்தா காலத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவளைக்கிட்ட யாரெல்லாம் எதிரியாக இருக்கான்ற மாதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்தா பாதி ஸ்கூலுக்கு மேலே எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா இவளோட அந்த ஆட்டிடியூடை வச்சு. ஸோ அதனால இவளை பழி வாங்கணும்னா நிறைய பேருக்கு மோட்டிவ் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் எல்லாமே இப்போ ஹீரோயின் வந்துட்டு காமிக்க ஹீரோ பார்க்குறான், ஐயோ இதில் இருக்க லிஸ்ட்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மாதம் ஆகிடும் போலியோ, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது எப்பயுமே நமக்கு எதிரி நம்மளை விட்டு தூரமாக இருக்க மாட்டாங்க, நமக்கு பக்கத்துலேயே நம்ம கிட்டவே தான் இருப்பாங்க, அதை நம்ம தான் சரியாக பார்க்க மாட்டோம். அப்படி பார்த்தா இவ கூடவே க்ளோஸாக இருக்கிறது 2 பேர் தான்.
ஒன்று இவளுடைய ஃப்ரெண்டு, அதான் பர்ஃப்யூம் கூட கொடுத்து ஃப்ரெண்டாக பேசிட்டு போனாலையா அந்த பொண்ணு. ரெண்டாவது பார்த்தா இவளுடைய பாய் ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி மூணாவதாக ஒரு ஆளுனா அந்த டீச்சர் தான். ஏன்னா அவங்கள வேற இவ கலாய்ச்சி விட்ருப்பாள். ஸோ இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். அது யாருன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா முடிவு பண்ணிட்டா. ஆனால் அதில் யாருன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது அதுதான்டா டாஸ்க்கு, வந்து தொலைன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து தானே ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் முதல்ல ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், உனக்கு தான் பண்ண தெரியும்ல, எனக்கு ஒன்று பண்ணி கொடு, அதுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபோட்டோ எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போயிட்டு போஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்க. காமெடியாக கொடுக்குறாளா, ஹீரோக்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்குது, இதெல்லாம் ஒரு போஸான்ற மாதிரி கலாய்ச்சிட்டே இருக்கான். வேறு எப்படி தான் கொடுக்குறது எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சொல்லும்போது என் கூட வான்னு சொல்லிட்டு இவன் தான் பார்த்தா அவளை ஒரு காஃபி ஷாப் மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். எப்போயுமே 100 ஃபோட்டோ எடுத்தாதான் அதில் ஒரு ஃபோட்டோவாச்சும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க. சரி பட்டுன்னு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லவும் இவன் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஹீரோயின் கொஞ்சம் அழகாக இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் பார்த்துட்டு டே ஃபோட்டோ எடுத்தியா இல்லையா, டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி கேட்கும். அப்புறமா பார்த்தா அந்தா எடுத்துட்டேன்ற மாதிரி கொடுக்குறான். சரி அதை வச்சு வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சரையும் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்தா இவங்க போஸ்ட்டும் போட்டு விடுறாங்க. அதில் இவளுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நைட்டு ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். நிறைய பேர் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட்னிலெல்லாம் கொடுத்து பறக்க விட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இவன் என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கா, இவளுக்கு எப்படா இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கமெண்ட்டாக படிச்சுட்டு இருந்திருப்பானா. அதில் பார்த்தா எந்த ஃபேக் ஐடியிலேருந்து அந்த ஹானா பொண்ணை பற்றின ஃபேக் நியூஸை வந்து வெளியே விட்டுருப்பாங்களோ அந்த ஐடியிலேருந்து ஹீரோயினுக்குமே கமெண்ட் வந்திருக்கு, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்துட்டு இவன் பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி இப்போ ஹீரோயின் கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கவும் நல்லா பார்த்தியா இதுதான் அந்த ஃபேக் அக்கௌண்ட்டான்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் நல்லா பார்த்துட்டேன், இந்த நீ கூட செக் பண்ணி பாரு இதுதான்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே, இப்போ தான் கரெக்டான வேலையை பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்டில் இருக்கா மாதிரி நாளைக்கு வந்துட்டு கரெக்டாக ஸ்கூலில் நடந்துக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்ற மாதிரி இவன் கேட்குறான். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், நான் பார்த்துக்கிறேன், நீ இதில் இருக்கிறத மட்டும் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்து அனுப்பி விட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கிளாஸ் போயிட்டுருக்கா. ஹீரோ மட்டும் என்ன பண்ணுறான், ஸ்கூலில் வந்துட்டு இந்த ப்ராட்காஸ்டிங் ரூம் இருக்கும்ல அங்கே உட்காந்து ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கான். கிளாஸ்க்குள்ளே இருக்க ஸ்பீக்கர்லாம் பார்த்து அது கேட்குது. இது மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சர்வே ஒன்று நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஃபோனை சைலண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்களோ இல்லை நோட்டிஃபிகேஷன்லாம் ரிங் ஆகாத மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஆன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ ரெக்கார்டு வேறு பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு சவுண்டு ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபோனை சைலண்ட்லலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க, நோட்டிஃபிகேஷனையும் வந்துட்டு ஆன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஹீரோக்கா நம்ம என்ன லூஸு மாதிரி இவ சொல்கிற எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் பிரின்சிபல் நம்மளெல்லாம் ஸ்கூலை விட்டு அனுப்புவாருன்ற மாதிரி பயத்திலே உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஹீரோயின் பார்த்தா கரெக்டாக வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டா. ஃபஸ்ட்டு வந்து அந்த டீச்சர் கிட்ட தான் வரா. அவங்க கிட்ட வந்து நின்னதுமே ஒரு மெசேஜ் அனுப்ப அவங்களுக்கு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் எதுவுமே கேட்கல. அடுத்து அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போகிறா. அவங்ககிட்டயும் போயிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் இவளோட ஃபோனில் இருந்து அனுப்ப அங்கேயும் பார்த்தா எந்த சவுண்டுமே வரல. கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தால அவகிட்ட போயிட்டு மெசேஜ் அனுப்புனதுமே டங்குன்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. ஸோ ஹீரோயின் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா இந்த பொண்ணு தான் வந்து ஹானாவை பற்றிட்டு ஃபேக் நியூஸை வெளியே பரப்பி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு. நீ தானே அதேன்ற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணுக்கா ஒன்றுமே புரியல, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சானா. நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா ஹானாவை பற்றின ஃபேக் நியூஸை பரப்பி விட்டது நீ தானேன்ற மாதிரி கரெக்டாக கேட்குறா. அதெல்லாம் இல்லையே, அதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இதோ இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்பிவிட அவள்கிட்ட இருந்து பார்த்தா மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்குது. ஸோ இவ தான் வந்துட்டு அதை பண்ணியிருக்கான்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பான்னா இவளுடைய ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த பொண்ணு தெரியாதனமாக பாவம் இந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் இருந்து தான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா போல். அதை தான் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு போய் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான்ல. அதுக்கப்புறமா 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு தெரியாதனமாக இந்த ரெக்வஸ்ட்லேருந்து ஃபாலோ வேறு அக்செப்ட் பண்ணிக்க 2 பேருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணால் தான் மெசேஜ்லாம் அனுப்பிக்க முடியல, சேட் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு தான் இப்போ ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கா. மெசேஜ் அனுப்பும்போது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு இவளுக்கு தான் வந்திருக்கு. அதனால தான் அது ஈவன்றதை இப்போ ஹீரோயின் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அதை கேட்டதுமே அந்த ஹானா பொண்ணு அந்த கிளாஸில் தானே இருக்கா, அவளுக்கு ஒரு மாதிரி சம்மகாண்டாயிடுச்சு. எது இவளா பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் வருவோம். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஆமாண்டி நான் தான் பண்ணேன், இப்போ அதுக்கு என்னன்ற மாதிரி திமிரா பேசுகிறா. என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிறன்ற மாதிரி கேட்கும்போது ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல அதனால நான் அப்படி பண்ணேன், நீ ரொம்ப ஓவராக வேற பண்ண, அதனால தான் உன்னை எப்படியாச்சும் அடக்கணும்னு பார்த்தேன், அதுக்கு தான் இந்த வழியை யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு சம்மகாண்டாகுது. அப்படியே கையில் ஓங்கி அடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் ஹீரோயின் தடுத்துட்டு அட கையிலலாம் அடிச்சா எங்கேயாச்சும் வலிக்குமா, இந்தா பேட்டை பிடி, பேட்டில் அடின்ற மாதிரி பேட்டை கொடுக்க அதையும் அந்த பொண்ணு வீட்லேயே வாங்கிட்டு அடிக்கலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டாக பார்த்தா ஹீரோ கிளாஸ்க்குள்ளே வந்துடுறான். வேணாம் நிறுத்து,
எப்பயுமே நீ எப்படி எல்லாத்தையுமே யூனிக்காக பண்ணுவியோ அதே மாதிரி இதுலேயும் யோசின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக நின்றுடுறா. ஆனால் சுற்றி இருக்க மற்ற பசங்க எல்லாருமே பார்த்தா அந்த பொண்ணை வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மூலயமாவே வந்துட்டு இவ தான் ஹனாவை பற்றின ஃபேக் நியூஸை வேணும்னே ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துடுற. இப்போ எல்லாருமே பார்த்தா அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. அதனால இப்போ ஹனா மேலே எந்த தப்பு இல்லைன்றது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா. ஹீரோயின் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பி. எப்படி சால்வ் பண்ண பார்த்தியான்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்ல, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சுன்ற மாதிரி அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். எதுவும் சுமாராக இருந்துச்சா, இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான்டா தெரியும். கஷ்டப்பட்டு என் பிஸ்னஸை வளர்க்கலான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ண ஒருத்தங்கிட்ட போனால் அவன் போய் தனித்தனியாக ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான். அதை சால்வ் பண்ண நான் நாய்ப்படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுவும் ராசிமா, அதனால தான் எல்லாருமே பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் அவளை கலாய்க்குவோம். உன்னை நான் விடவே மாட்டேனான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சும்மா அப்படியே ரோட்லேயே ஓடி பூச்சி விளையாடிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு சாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ இவனை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக அங்கே ஒருத்தவங்க காரில் வர, இவன் அவங்கள கண்டுக்காம ஹீரோ 2 பேரையும் பார்த்துட்டே நிற்கிறதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.